எல்லாருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணை கட்டப்பட்டு 91 ஆண்டுகள் நிறைவடைந்து 92வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகும் காவிரி ஆறு தமிழகம் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் குறைந்த அளவு பகுதியில் பாயும் காவிரி ஆறு தமிழகம் வழியாக 700 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து பூம்புகாரில் கடலில் கலக்கிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மேட்டூர் அணை இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பருவமழையின் போது தண்ணீரை தேக்க வழியின்றி விவசாயிகள் வேதனையுற்ற நிலையில் அப்போதைய ஆங்கிலேய அரசு நீர்த்தேக்கத்திற்காக 1925 மேட்டூரில் அணை கட்டும் பணியை தொடங்கியது. வடிவமைப்பு மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் கர்னல் எல்லிஸ் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அணை கட்டுமான பணியில் ஈடுபட்டனர். ஏறத்தாழ 9 ஆண்டுகள் பணி நடைபெற்றது. 1934 ஜூலை 14 அணை கட்டுமான பணி முழுமையாக நிறைவடைந்தது. மேட்டூர் அணை கட்டுவதற்காக அப்போது செலவிடப்பட்ட தொகை ரூபாய் 4.80 கோடி. 1934 ஆகஸ்ட் 21 அப்போது சென்னை கர்னலாக இருந்த ஜார்ஜ் பிரெட்ரிக் ஸ்டான்லி அணையை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் மூலம் சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. மேட்டூர் அணை நீளம் 5300 அடியாகும். அணையின் நீர்த்தேக்க பகுதி 59.25 சதுர மைலாகும். அணையில் 120 அடி உயரத்திற்கு 93.5 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அணையின் மேல்மட்ட மற்றும் கீழ்மட்ட மதகுகள் மட்டுமின்றி உபரி நீர் போக்கியாக 16 கண் மதகுகள் மூலம் தண்ணீரை வெளியேற்றலாம். 16 கண் மதகுக்கு மேட்டூர் அணையின் கட்டுமான கண்காணிப்பு பொறியாளராக இருந்த கர்னல் எல்லிஸ் கால்வாய் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பொதுவாக ஜூன் 12 பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். இதுவரை 20 முறை ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறையும் காலதாமதமாக 61 ஆண்டுகளும் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.